தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா எங்கேயுமே கிடைக்காது. வண்டி நிப்பாட்டிட்டு சாப்பிட வேலையா. ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. மதுரையில ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவுப் பொருள் ஒன்று கிடைக்குதுங்க. அந்த உணவுப் பொருள் கடைக்குதாங்க வந்திருக்கோம். அதாவது வந்து நான்வெஜ்ல சார், அது பியூர் வெஜ்ல சேரும். அந்த மாதிரி கடைக்கு தான் வந்திருக்கோம். இந்த டிஷ்ஷுக்கு பேர் வந்து சோயா 65 அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நான்வெஜ்ல சார், அது பியூர் வெஜ்ல சேரும். இது வந்து விரதம் இருக்கவங்க, மாலை போட்டவங்க வந்து தாராளமா சாப்பிடலாம். இந்த டிஷ்ல வந்து புரோட்டீன் சத்து அதிகமா இருக்கு. அது போக அதே மணிக்கு வந்து நார் சத்து அதிகமா இருக்கு. அப்படின்றனால வந்து வயசு பாகுபாடு இல்லாம இந்த டிஷ்ஷை சாப்பிடலாம். நம்ம காலேஜ் எஸ்ஆர்எம் படிக்கிறோம். முன்னாடி ஐயா இருப்பாரு, தரமா போட்டு இருப்பாரு. ஐயா காலம் போயிட்டாரு. அடுத்து பாட்டியா பார்த்து நடத்திட்டு இருக்காங்க. எப்பவுமே தரமா இருக்கும் நம்ம கடையில, நல்லா இருக்கும் எப்பவுமே. நம்ம போற இருப்பெல்லாம் சாப்பிடுவோம். வாசனை வந்துட்டுனா வண்டி நிப்பாட்டிட்டு சாப்பிட வேலையா. நீங்க வந்து யாரும் வந்து இந்த வழியா போறப்போ பார்த்துப்போம். அந்த வாட்டி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. அப்ப இருந்து வாங்க ஆரம்பிச்சு விளையாண்டு முடிச்சோன்னு இங்கதான் சாயங்காலம் சாப்பிட்டே இங்கயா இங்க வாங்கிட்டு போறதே விளைவு. கிரேவி சாப்பிடுவோம். தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா மனமா இருக்கும். என் நேம் சரவணன். நீங்க வந்து சோயா கடைக்கு வந்திருக்கீங்க இல்லையா? ஒரு 5 years ஆகுது. இது வந்து சோயா வந்து கிரேவி ரெண்டுமே இருக்கு. ரெண்டுமே சாப்பிட்டுருக்கேன், நல்லா இருக்கும். இது வந்து வீட்டு சமையல் மாதிரியா. நம்ம வந்து கடைன்னு வேற சேர்க்கைக்கு பயப்படவே வேணாம். வீட்டுக்கு மாதிரி கொண்டு போய் அழகா சாப்பிடலாம். அந்த மாதிரி ஐட்டம். அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம், மதுரையில இந்த டேஸ்ட் எங்கேயுமே கிடைக்காது. இல்ல இருந்தாலும் அங்கெங்க இருந்தாலும் இந்த டேஸ்ட் எங்கேயுமே கிடைக்காது. அந்த அளவுக்கு இவங்க டேஸ்ட் வச்சிருக்காங்க. உண்மையாக வீட்டு சமையல் மாதிரி இருக்கு. அதுலயும் முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் ஒரு 5 years சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். என் பேர் கண்ணன். ஏகேஜி சோயா கடை நம்பர் 1 எங்க இருக்கு? மதுரையில சிமெண்ட் ரோடு, இது ராமநாதபுரம் ரோட்ல இருக்கு. கடை எத்தனை மணிக்கு ஓபன் பண்ணுவீங்க? சாயங்காலம் 6:30 மணி ரெடி ஆயிரும். கிரேவி வந்து 7:30 மணி ரெடி ஆகும். ஓபனிங் டைம் 6 மணி. க்ளோசிங் டைம் சொல்ல முடியாது. அது 11 மணி ஆகும், 11:30 ஆகும். சண்டே கடை இருக்கா? சண்டே வந்து எப்பயுமே லீவு கடை. சரி, இது வந்து ஆர்டர் வாங்குவீங்களா? ஆர்டர் வந்து கொடுப்பாங்க. கொடுத்தா சாயங்காலம் மட்டும்தான் ரெடி பண்ணி கொடுக்க முடியும். கிடையாது. நம்ம வந்து ஆனியன் போடுறோம். ஆனியன் வேணும்னா பொடி போடுவோம். அது வந்து நம்ம செய்யற பொடி இட்லி பொடி தான். அதுல நாங்க வந்து ஜீரகம், மிளகு அதெல்லாம் சேர்த்து பண்ணி. கிரேவி வந்து அம்மாவுக்கு தான் தெரியும். ஆமாங்க. அதனால வந்து நான் இன்னும் நான் பொரிக்கிறது மட்டும்தான் நான் மசாலா வந்து ரெடி பண்ணி தெரியும். கிரேவி வந்து அம்மாவுக்கு தான் தெரியும். ஆமா. அப்பா வந்து சொல்லி கொடுத்த. ஆமா. அப்பா வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது சத்தம் போட்டுருக்காரு. ஒழுங்கா பண்ண அப்படி சொன்னீங்க. அவனே மயனை இப்படிதாண்டா சொல்லாரு. அவ்வளவுதானப்பா சரியா பாக்குது. ஆமா. அதனால வந்து நாங்க வந்து அடுப்பு வந்து அந்த வீட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணோம்ல, அந்த அடுப்பு தான் யூஸ் பண்ணிடலாம். 15 நிமிஷம் ஆகும்.
15 நிமிஷமா வந்து பொரிக்கிறது லேட் ஆகுதுன்னு இந்த அடுப்பு மாத்தணும். இந்த அடுப்பு மாத்தினதுக்கு அப்புறம் கூட்டம் வரும்போதுன்னா கொஞ்சம் வேகமா ஏத்திடுவேன். டக்குன்னு கையில நான் தொட்டு பார்த்தா தெரிஞ்சிடும் அந்த சாஃப்ட்னஸ். பார்த்தனே அதுக்கப்புறம் டக்குனு எடுத்துருவேன். அதனாலதான் இந்த அடுப்பை வச்சது. நிறைய கடைகள்ல பரோட்டா, சப்பாத்தி, தோசை, பொங்கல், இட்லி அப்படின்னு நிறைய விஷயங்கள் நிறைய நம்ம கடையில இருந்துச்சு. ஆமா. அதுக்கப்புறம் சைடு ஆரம்பிச்ச சோயா இல்ல சோயாவை மீனை வச்சு இந்த சோயாவும் கிரேவி இது இருந்துகிட்டு அப்பா சும்மா இருக்க மாட்டாரு, மகனை வந்து இந்த தொழில இழுத்துருந்தோம். அதுக்காண்டி நம்ம இட்லி, தோசை, பொங்கல் எல்லாம் போடணும்னு சொல்லி எல்லாமே ரெடி பண்ணி ரன்னிங் ஓட்டணும். ரன்னிங் ஓட்டும் போது சமாளிக்க முடியல. அப்ப நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். இப்ப வேலைக்கு வாடா வாடா என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாரு. எவ்வளவுதான் சமாளிக்க முடியும், சமாளிக்க முடியல. நானும் அப்பப்ப ஊடல வந்து சாயங்காலம் மட்டும் வந்து கடையை பாத்துக்கிறேன். அப்பயும் முடியல. அப்ப நான் எல்லாம் பரோட்டா அப்பப்ப திருப்பி போடுவேன். கடை சுத்தி கடையில கூட்டமா இருக்கும், யாருக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியாது. அதனால பார்த்தோம் இது வேணாம்டா, போதும் நம்ம தொழிலுக்கு. வந்து காசு கம்மி தான், கூட்டத்தை பார்த்து. ஆமா, ஏன்னா அவ்வளவு கூட்டங்க, டிராபிக் ஆயிரம், போலீஸ்காரங்களே வந்திருக்காங்க. கிரேவி நல்லா இருக்கும். அவங்க கிரேவி வந்து தோசைக்கு சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். அதே மாதிரி காலைல வந்து அப்படி இருக்குது, இது ரசம் சாப்பாடுக்கு வச்சு சாப்பிடலாம், தயிருக்கு உன் பேர் என்ன? ஹரிஷ். எத்தனை படிக்கிற? 7th படிக்கிறேன். எந்த ஸ்கூல்ல? சௌராஷ்டிரா பாய்ஸ் ஹை ஸ்கூல் படிக்கிறேன். நீங்க வந்து இங்க ரெகுலரா வந்து சாப்பிட்டியா? சாப்பிடுவேன். டெய்லி சாப்பிடுன்னு கேள்விப்பட்டா? 7 வருஷம் சாப்பிட்டுருக்கேன். 7 வருஷமா சாப்பிடுற. சரி சரி. முதல்ல வந்து உனக்கு இந்த கடையை அறிமுகப்படுத்தினது யாரு? நான் முதல்ல சின்ன இருக்கும்போது 2ஆவது படிக்கும் போது நானா வந்து வாங்கி சாப்பிடுவேன்.